ஹலோ காய்ஸ், இதுதான் நம்மளோட டெரஸ் கார்டன். ரொம்ப நாளாக நான் வீடியோ போடாமே இருந்தேன். இது என்ன ரீசன் அப்படின்னா, நல்லா அழகழகாக பூத்துட்டு இருந்துச்சு. புதுசாகவும் இன்னும் கொஞ்சம் செடிஸ்லாம் வாங்கி வச்சேன். பட் ஆனால் என்னென்னா அது வெயில்னாலையா இல்லை நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியல. எல்லா லீஃபும் வந்து கொட்டி போய் கடைசியில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு. குருத்து வந்துச்சுனாலும் அது எல்லாமே கருகி கருகி போச்சு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நான் என்ன நினச்சேன்னா, சரி எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து செடிஸ் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒருத்தவங்க கிட்டே கேட்டேன். எனக்கு என்ன டவுட்னாலும் நான் அவங்கக்கிட்ட தான் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பாட்டிங் இருக்குது இல்லையா, பாட்டிங்கில் இருக்க இது வந்து நம்ம ரீபாட்டிங் பண்ணுங்கள். ரீபாட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் மாற்றிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் லூசன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு வந்து ஆட்டு தொழு உரம், மாட்டு தொழு உரம் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் பாட்டிங் எல்லாம் இப்போ நெக்ஸ்ட்டு சைஸ் வந்து 14 இன்ச் பாட்டு, 12 இன்ச்லேருந்து 14 இன்ச் பாட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குருத்து எல்லாமே வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது வந்து பாட்டிங்லாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் வாடி போனதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேங்க. கட் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள் இந்த செடியிலையும் வருது. புதுசாக இப்போ வரது எல்லாமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. இப்போது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரிலாம் வருது குருத்தெல்லாம். ஸோ இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வந்து மனசுக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு செடியும் ரொம்ப ஆசாசையாக பார்த்து வாங்கி வச்சேன். கடைசியில் எல்லாமே வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 27 கலர்ஸ் ஆஃப் ரோசஸ் இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இப்போ எல்லாம் குச்சிங்க மட்டும் தான் நிற்கிதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா பாட்டிங் எல்லாம் மாற்றி வச்சுட்டு அப்புறம் அது கூட வந்துட்டு இந்த எறும்பு பவுடர் இருக்கு இல்லைங்களா, அந்த எறும்பு பவுடர் வந்து எல்லா செடியிலும் டஸ்டிங் பண்ணிவிட்டேன். ஏன் அப்படின்னா இதே மாதிரி என்கிட்ட இன்னொரு சம்மங்கி பிளான்ட் இருந்துச்சுங்க. அந்த சம்மங்கியில் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சிருச்சு. நானும் வந்து அது பேர் என்ன சாஃப் ஏதோ நானும் அடிச்சு பார்த்தேன். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த எறும்பு பவுட்ரு அதெல்லாமே வந்து கொஞ்சம் டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சேன். இந்த எறும்பு பவுட்ரு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து செடிக்கு ஊற்றி இருக்கக்கூடாது. மண் வந்து காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மண்ணும் வந்து காஞ்ச மாதிரி இருக்கணும். தென் எறும்பு பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம பிரேக் வந்து விடணும். காலையில் போட்டிங்கன்னா நான் சாயங்காலம் போட்டேன். அப்போ அடுத்த நாள் காலையில் தான் வந்து தண்ணி ஊற்றினேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி வச்சேன். இப்போ வந்து எனக்கு ஓகேவாக இருக்குது. எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெஜிடபிள் சைடும் பார்த்திங்கன்னா அழகாக தக்காளி செடி, வெண்டைக்காய் எல்லாமே வந்தாங்க. பட் ஆனால் வந்து தக்காளி செடி எல்லாமே வந்து பூச்சி பிடிச்சிருச்சு. நான் கொஞ்சம் சிக்கானேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு காலேஜில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அதனால் எனக்கு கார்டனிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு என்னாச்சுன்னா என்னோடய கார்டன் எல்லாத்தையும் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு வந்து தண்ணி மட்டும் தான் ஊற்றிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே இப்படி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5 days லீவ் இருந்தது. இப்போ தான் வந்து எல்லாத்தையும் நான் மாற்றி ஏதோ ஒரு அளவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நம்மளோட வாட்டர் ஆப்பிள், இது வந்து அத்திப்பழம் பாருங்கள், 3 அத்தி அழகாக வந்து